ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக பிஸ்பெலேபாத் சாம்பார் சாதம் எப்படி வீட்லேயே சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ், அப்புறம் அரிசி, பருப்பு எல்லாம் ஊற வச்சுருக்கேன். இதோட அளவு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, அப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சால்ட்டு, கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக ஒரு தக்காளி மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி சேர்த்துட்டு கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்போ ஊற வச்சுருக்க பச்சரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 5 கப் தண்ணி அளவு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சம் புளி கரைச்சதையும் சேர்த்து இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து நான் தனியாக வேக வச்சுருக்கேன், அப்போ தான் குலையாமல் இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் இதோடு சேர்த்துட்டு நெய்யும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பிஸ்பெலேபாத் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ் ஃபாலோ மீ, ரான் ஐஷா vlog. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.